ஒரு சில அக்ரிமெண்ட்ஸு லீகலி பர்ஃபெக்டாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லீகலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் நியாயத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். சட்டம்ன்றது வேறு, நியாயன்றது வேறுன்றது நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சில நேரத்தில் கோர்ட்ஸுக்கு ஒரு டிஸ்கிரிஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமாக இந்த அக்ரிமெண்ட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறது. அதாவது ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்காக போடுற அக்ரிமெண்ட்டு, வாங்குறதுக்காக போடுற அக்ரிமெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம், கிரியே அக்ரிமெண்ட்ஸை பற்றி. ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸை லீகலாக பர்ஃபெக்டாக இருந்தாலும் அகெயின்ஸ்ட் ஈக்விட்டி இல்லை நியாயத்துக்கு விரோதமாக இருந்ததுன்னா அது கோர்ட்டை அவங்களோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸை யூஸ் பண்ணி அதை என்ஃபோர்ஸ் பண்ண விடாமல் தடுக்க வைக்க முடியும் அப்படின்றது ஒரு சில கேசஸில் உண்டு. இது செக்ஷன் 20 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு. இது கோர்ட்ஸோட டிஸ்கிரிஷன் மட்டும்தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. லீகலாக இப்படி இருக்குது இப்படி இல்லைன்றது கணக்கு கிடையாது. இதுக்கு சட்ட ரீதியாக அவங்க ப்ரொவிஷன் சொல்லணுன்றதும் அவசியம் கிடையாது. வெறும் டிஸ்கிரிஷனரி பவர்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த ஒரு சில கேசஸில் இந்த அக்ரிமெண்ட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியும். ஸோ எந்த மாதிரி கேசஸில் அப்படி பண்ண முடியுன்றதை இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி அன்ஃபேர் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது நியாயமற்ற ஒப்பந்தங்கள். இதில் சில நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. நியாயத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. ஒரே முதல் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் சுச்சுவேஷனில், ஒரு சடனான சுச்சுவேஷனில் கழுத்து வாங்கியிருக்கிறது. அதாவது அவங்க ஒப்புதல் இல்லாமல் கழுத்து வாங்கலைன்னு சொல்ல முடியாது. இந்த போடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுத்தி கழுத்து வாங்கினதுன்ற ஒரு கேசஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி கழுத்து வாங்கினா ஒரு கான்ட்ராக்ட்ஸாக இருக்கலாம். இல்லைனா ஒரு ட்ரங்கட்னஸ், குடிச்சிருக்கும் போது இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்டில் இருக்கும்போது கழுத்து வாங்கிருந்த ஒரு சில அக்ரிமெண்ட். இல்லைன்னா அநியாயமான கம்மி விலைக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிட்டது. அது ஏன் அந்த விலைக்கு போட்டுட்டாங்கன்னு தெரியாது. இது எங்கே அப்ளிகபிளாக இருக்குன்னா, கந்து வட்டிக்கு விடுறவங்க இல்லை அந்த மீட்டர் வட்டிக்கு விடுறவங்க ஒரு பணத்தை செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று ரொம்ப கம்மி விலைக்கு போட்டு வச்சுக்கிறதுன்றது ஒரு சில இடத்துல ஒரு இல்லீகலான பழக்கங்கள் இருக்குன்றதை நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த பர்டிகுலர் கிளாஸ் யூஸ் ஆகும். செக்ஷன் 20 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே கோர்ட்டோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸை ரத்து பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் படி அந்த வீடை கொடுக்கணுன்றதோ இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணுன்றதோ அவசியம் கிடையாது அப்படின்றது இருக்குது. அன்ஃபேர் கான்ட்ராக்ட்ஸ். இல்லை, செகண்ட் கேட்டகரி ஹார்ட்ஷிப். அதாவது இந்த கான்ட்ராக்ட் படி, இந்த ஒப்பந்தத்தின்படி நடந்துக்கிட்டால் அநியாயமான ஒரு கஷ்டங்களை கொடுக்கும் ரெண்டு பார்ட்டிஸ்க்கும், இல்லை ஒரு பார்ட்டிக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கேசஸ் ஒரு சிலது இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் படியே செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி கஷ்டங்களை கொடுக்கணும்னு சொல்லி. இதில் நல்ல ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னென்னா, ப்ரைஸ் எஸ்கலேஷன் கேட்டு கேஸ் நடக்கும்போது கேட்குறதுன்றது உண்டு. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு விலைலாம் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்கலேஷன் ஆஃப் ப்ரைஸஸ், விலை ஏறிச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும், அந்த ஃப்ளாட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விலைவாசி ஏறி போச்சு, சிமெண்ட் விலை ஏறி போச்சு, ஸ்டீல் விலை ஏறி போச்சு, இதனோட விலை ஏறி போச்சுன்றதுனால என்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் இந்த விலைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா நான் கடன் வாங்கியோ கடன் பட்டு தான் என்னால் பண்ண முடியுமே தவிர்த்து இந்த தொகையில் என்னால் பண்ணி கொடுக்க முடியாது. நான் ஒத்துக்கிட்டது என்னமோ உண்மைதான், பட் இப்போ இந்த விலைக்கு நான் பண்ணி கொடுக்கறது சாத்தியம் இல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பாசிபிலிட்டி, ஒரு கேஸு, ஒரு பையர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. இது நடந்தது. அது லேண்ட்லாக்டு ப்ராப்பர்ட்டி, அதாவது 4 பக்கமும் நிலம் இருக்குது, இவர் போகிறதுக்கு ஆக்சஸே கிடையாத ஒரு ப்ராப்பர்ட்டி. அது வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டார். அதுக்கப்புறம் தெரிய வருது அவருக்கு அந்த லேண்ட்லாக்டு ஏமாந்து வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாரு. உடனே அந்த செல்லர், அந்த ப்ராப்பர்ட்டி விற்க வேண்டியவர் என்ன பண்ணுறாரு, இந்த பையர் மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு, ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. நான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினேனே, ஆனால் நான் அன்டியூ ஹார்ட்ஷிப், ரொம்ப ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவேன், அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க சொல்லி என்ன வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ண இவரோட டிஃபென்ஸை கோர்ட்டை ஏற்றுக்கிட்டு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேஸை டிஸ்மிஸ் பண்ணது உண்டு. அதே மாதிரி இந்த ப்ரைஸ் ரைஸை பற்றி பார்த்த கேஸில் ஒரு பர்டிகுலர் கேஸில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இது அண்ணன் தங்கச்சி நடுவில் இருக்கிற கேஸை கோர்ட்டில் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், அப்போது நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இவன் இந்த கேஸ் முடிஞ்சதை வந்து தெளிவுபடுத்தாமல் ரொம்ப நாள் இருந்துட்டார். அப்போது வந்து எதிர்த்தரப்பினர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு கேஸ் தான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி எனக்கு விற்று கொடுங்க, விற்றுருங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணும்போது இவர் என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா, விலைவாசி ஏறி போச்சு இப்போது, அதனால் என்னால் இந்த விலைக்கு கொடுத்தேன்னா எனக்கு அண்டியோ ஹார்ட்ஷிப் கிரியேட் ஆகும்னு இந்த டிஃபென்ஸை கோர்ட் ஏற்றுக்கல. ஸோ ஹார்ட்ஷிப்புன்றது வந்து இவரோட ஃபால்ட்டுனால இருக்கக்கூடாது, யார் டிஃபால்ட்டர் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவரோட ஹார்ட்ஷிப்பை வந்து பேஸ் பண்ணிக்க முடியாது, ஒரு கேஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு அவரோட ஹார்ட்ஷிப்பை கணக்கில் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் பியூராக பார்த்தோன்னா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு கோர்ட் ஒரு முடிவுக்கு வரும். அடுத்த கேட்டகரி இன்ஈக்விட்டபிள், அதாவது பொதுநலனுக்கு விரோதமாயிடுச்சு அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹர் ஹைனஸ் மகாராணி சாந்தி தேவி கைக்வாட் வர்சஸ் சவுஜிபாய் ஹரிபாய் பாட்டேல் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று நடத்துது. இதில் என்னென்னா, ஒரு 600 ஏக்கர் லேண்ட் அர்பன் லேண்ட் சீலிங் சட்டம்னு ஒன்று வந்தது, நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்றத ஒன்று வந்தது. இந்த உச்சவரம்பு சட்டத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி யூஸ் பண்ணுறதுக்காக அந்த நிலத்தெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்றது வந்தது. இவங்க மகாராணியாக இருக்கிறதுனால இவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா, 600 ஏக்கர் லேண்டில் 4356 வீடுகள் கட்டி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிக்கு கொடுக்கணும், பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை என்டர் பண்ணாங்க. ஆனால் ஒரு மாஸ்டர் பிளான், அந்த ஊரோட மாஸ்டர் பிளான், இந்த 600 ஏக்கர் கொடுத்த அந்த ஊரோட மாஸ்டர் பிளான் வந்து மாறிச்சு. அது மாறினதுனால இந்த பர்டிகுலர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இது வந்து இவங்களுக்கே நல்லதாக போயிடும், ஒரு பொனான்சா மாதிரி ஆகிடும், 600 ஏக்கர் லேண்டு ப்ளஸ் வீடை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ப்ராஃபிட் கிடைச்ச மாதிரி ஆகிடும்ன்ற சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ இதை நிறுத்தத்துக்கு நான் வந்து இந்த கான்ட்ராக்டை வந்து மேற்கொண்டு நான் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் நடத்தினாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ் என்னென்னா, பொதுநலனுக்கு விரோதமானது, அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக போடப்பட்ட ஒரு அர்பன் லேண்ட் சீலிங்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று வந்தது. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த சட்டத்தின் கீழே நான் வந்து மேற்கொண்டு இருக்கிற நிலத்தில் இந்த 600 ஏக்கரில் வீடு கட்டி நான் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் மாஸ்டர் பிளான் மாறினதுன்றதுனால இதுவே வந்து இல்லீகலாக போச்சுன்றதுனால திரும்பி இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, இது அகெயின்ஸ்ட் பப்ளிக் பாலிசி ஆயிடுச்சு, இன்ஈக்விட்டபிள் ஆயிடுச்சு, அதனால இந்த அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்க முடியாது, இந்த அக்ரிமெண்ட் படி நடந்துக்க சொல்லி வற்புறுத்த முடியாது கோர்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 20 கீழே ஒரு டிஃபென்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு பர்டிகுலர். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் டிஃபென்சஸ் எடுத்துக்கிட்டு இன்இக்விட்டபிள்ன்ற ஒரு டிஃபென்ஸ், இல்லைன்னா ஹார்ட்ஷிப் காஸ் பண்ணும், அநியாயத்துக்கான கஷ்டங்களை உண்டாக்குன்ற ஒரு டிஃபென்ஸு அப்படின்ற, இல்லைனா நியாயமற்ற ஒரு கான்ட்ராக்ட் அன்ஃபேர் கான்ட்ராக்ட்ன்ற டிஃபென்ஸு, இந்த 3 டிஃபென்சஸை பேஸ் பண்ணி லீகலி கரெக்டாக இருந்தாலும் கூட ஒரு கான்ட்ராக்டை வந்து முடிவு செய்ய முடியாமல் செயல்படுத்தாமல் இருக்க முடியும், அது கோர்ட்டு மூலமாக நடத்தி காமிக்க முடியும்.